வணக்கம் வீவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சமைச்சா நம்மளுடைய உணவில் வந்து சத்துக்கள் குறையாமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து எந்த மாதிரியான வகையில் நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு 7 வகையான சமையல் நம்ம பண்ணுறோம் ரெகுலராகவே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ், அதாவது மின்காந்த அலை ஊடுருவல் முறை. அதுதான் மைக்ரோவேவ். அடுத்து வந்து ஸ்டீமில் வேக வைக்கிறது, அதாவது குக்கரில் சமைக்கிறது. அப்புறம் நீராவி, இட்லி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீராவியில் சமைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கொதி நீரில் வந்து சமைக்கிறது. சாம்பார், ரசம், குழம்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றி தண்ணியில் தான் வேக வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து கொதிநீரில் வேக வைக்கிறது. நெருப்பில் வாட்டி சமைக்கிறது, கிரில் இதை மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பில் வாட்டுறது. அப்புறம் பார்பிக்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் சுட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரியான உணவு முறைகள். அடுத்து வந்து நம்ம பாத்திரத்தில் வறுத்து சாப்பிட்றது, எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே வதக்கிறது, வறுக்கிறது, இந்த மாதிரியான உணவு. அப்புறம் இன்னொரு கடைசியாக வந்து என்னென்னா பச்சையாக சாப்பிட்றது, ராவா. இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் உணவுகளை சாப்பிட்றோம். ஸோ இப்போ வந்து 7 வகையாக நம்ம பார்த்தோம். இதில் எந்தெந்த ஃபுட்டை வந்து எந்த மாதிரி சமைச்சா வந்து நம்மளோட நியூட்ரிஷன் வந்து பாதிக்கப்படாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மூணு விஷயம் இருக்குது நம்ம அடிப்படையாக நம்ம சமைக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒன்று வந்து எந்த அளவில் ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ ஹீட் இருக்கணும், அப்புறம் எவ்வளோ நேரம் சமைக்கணும், அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு தண்ணியை வந்து அதில் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ தண்ணி இருக்கணும். ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது. கரெக்டான அளவில் டெம்பரேச்சர், கரெக்டான டைமிங்கில் வேக வைக்கணும், அதே மாதிரி சரியான அளவு தண்ணீர் இருக்கணும். இந்த 3 வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ நம்ம சமைக்கும்போது வந்து காய்கறிகளை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டாக எடுத்துக்கணும். அதே சாரி நம்ம பாரம்பரியமாக பக்கத்தில் நம்மளுடைய நிலத்தில் விளையிற மாதிரியான உணவுகள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம ஊர்களில் எந்த மாதிரியான காய்கறிகள் விளையுமோ அந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் பறித்த காய்கறிகளை வந்து அன்னன்னைக்கு சமைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த காய்கறிகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஒரு மார்க்கெட்லேயோ ஒரு கடையிலையோ போய் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, அந்த காய்கறிகள் வந்து ரொம்ப பாரம்பரியமான நம்ம ஊர் காய்கறிகளாக இருக்கணும், இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகளாக இருக்கணும். ஹைப்ரிட் காய்கறிகள் இல்லாமல், எந்த ஒரு கெமிக்கல் பயன்படுத்தி விளைய வச்ச காய்கறிகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் நம்ம வாங்கும்போது அன்றன்றைக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வாங்குகிற காய்கறிகள் நாளைக்கு நம்ம சமைக்கும்போது அதில் பல நியூட்ரிஷன்கள் வந்து இல்லாமல் போயிடும். எதனால் அப்படின்னா, அதோடைய ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அந்த நியூட்ரிஷன் வந்து என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த காய்கறிகள் டைம் ஆக அந்த நியூட்ரிஷன் லெவல் வந்து கம்மியாகிட்டே வரும். அப்போ அந்த காய்கறியில் வந்து நம்ம அதிகம் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ரையான பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணணும். தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு கூலிங்கான இடத்துல தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ்லேயோ அல்லது பிளாஸ்டிக்லேயோ ஒரு கேப் கொடுத்து அது கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னா, ஒரு கரெக்டான டெம்பரேச்சரில் எந்த ஒரு தண்ணியும் உள்ளே போகாத மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து காய்கறிகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சமைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, காய்கறிகளை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம், அடுத்து வந்து நம்ம அதை வாஷ் பண்ணுவோம். ஸோ காய்கறியில் வந்து நம்ம கழுவுறோம் அப்படிங்கும்போது ஒரு 10லேருந்து 5 செகண்ட் 10 செகண்ட் மட்டுமே அந்த தண்ணியில் கழுவிட்டு உடனே எடுத்து தனியாக வச்சிடணும். காய்கறிகள் வந்து தண்ணியில் ஊற போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஊற போடும்போது அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அதோடைய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாகுது. எந்த மாதிரியான நியூட்ரிஷன் அப்படின்னா, காய்கறிகளில் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், இன்னொன்று வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். அதாவது தண்ணீரோடு சேர்ந்து வினைபுரியறது, அடுத்தது கொழுப்போடு சேர்ந்து வினைபுரியறது, 2 வகையாக இருக்குது. அப்போ தண்ணீரோடு சேர்ந்து வினைபுரியும் விட்டமின்கள் அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தண்ணீரோடு வினைபுரிகிறது. அந்த மாதிரியான விட்டமின் எங்கள் காய்கறிகளை வந்து தண்ணியில் ஊற போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா டிசால்வ் ஆகிடுது, அதாவது காய்கறியிலேருந்து வெளியேறிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நிறைய சத்துக்களை வந்து இழக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, உடனே காய்கறிகளை கழுவிட்டு நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காய்கறிகளை வந்து ரெண்டாவது தோல் சீவுவோம். தோலெல்லாம் சீவக்கூடாது. தோல் சீவாமல் நம்ம காய்கறிகளை கட் பண்ணி சமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு முழுமையாக அந்த சத்துக்கள் வந்து அந்த காய்கறிக்குள்ளே வந்து பாதுகாக்கப்படுது. நம்ம தோலை சீவிட்டோம்னா அந்த காய்கறிகள்லேருந்து சத்துக்கள் வெளியேறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. ஸோ அதனால் தோல் சீவாமல் சமைக்கணும்.
இன்னொரு முக்கியமான விஷயம், காய்கறிகளை வந்து கட் பண்ணி நம்ம சமைக்கும்போது பொரியலுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப பொடியாக கட் பண்ணுவோம். அந்த பொடியாக கட் பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது, ரொம்ப குழந்தைங்க வந்து சீக்கிரம் சாப்பிடுறது, ரொம்ப ஈஸியாக சாப்பிடுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி செய்வோம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம நிறையா நியூட்ரிஷன்ஸை வந்து லாஸ் ஆகிடுது, நிறையா நியூட்ரிஷன்ஸை வந்து இழக்கிறோம், சத்துக்களை இழக்கிறோம். அந்த மாதிரி காய்கறிகளை பொடியாக கட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து கட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பீஸாக இருக்கலாம், அதுக்காக வந்து ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்தது சமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சமைக்கும்போது தண்ணியில் வேக வைக்காமல் சமைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தண்ணியில் நம்ம பாயில் பண்ணுறோம் அப்படின்னா காய்கறிகள் வந்து அதிகமான சத்துக்களை வந்து இழந்துருது. ஸோ நம்ம சமைக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா தண்ணியில் வேக வைக்கிறது தான். ஸோ அந்த மாதிரியான முறைகளில் சமைக்காமல் ஒரு வறுக்கிறதோ அல்லது அவனில் வேக வைக்கிறது அல்லது ஸ்டீமில் வேக வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாயில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அந்த காய்கறிகளை வந்து நம்ம வேக வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, அந்த காய்கறிகள் ரொம்ப குழஞ்சி போயிடாமல் ஒரு அளவுக்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதாவது அரை வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெந்தும் வேகாமல் அந்த லெவலில் இருக்கிறது ரொம்ப அவசியம். காய்கறிகளை வந்து எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெவலில் வேக வைங்க. அது எந்த அளவில் வெந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கங்க நம்ம சமைக்கும்போது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த காய்கறிகள் வந்து நிறைய காய்கறிகள் வந்து நம்ம வேக வைக்க ஆரம்பிக்கும் போதே அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ கம்மியாகிட்டே வரும். ஸோ அப்போ ரொம்ப வேகும்போது முழுவதுமே வெளியேறிடும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த காய்கறியிலேருந்து சத்துக்கள் வெளியேறதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம அதை ஒரு அரை வேக்காட்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக சாப்பிட முடிங்கிற காய்கறிகளை பச்சையாகவே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிற காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி சாப்பிடும்போது அதோட நியூட்ரிஷன்ஸை வந்து நம்ம சத்துக்களை ஈஸியாக நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணும். அப்புறம் உணவை நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடும்போது வந்து ஹீட் பண்ணுவோம். ரீஹீட் பண்ணுறது, சூடு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்காக சூடு பண்ணுறது. அந்த மாதிரி நம்ம ரீஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப கூலிங்காக இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம். ஆனால் அடிக்கடி நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது வந்து அதோட நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சமைக்கும்போது ஏதாவது ஒரு காய் 2 காய்ங்கிறது இல்லாமல் ஒரு 2-3 காய்களுக்கு அதிகமாக நம்ம சூஸ் பண்ணி நிறையா காய்களை சேர்த்து ஒரு டிஷ்ஷாக நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அதோடைய நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஒரு 4-5 காய்களை வந்து சேர்த்து ஒரு பொரியலாக செய்கிறீங்க, ஒரு கூட்டாக செய்கிறீங்க, ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அதோடைய சத்துக்களுடைய அளவு வந்து அதிகமாகுது. எப்படின்னா, நம்ம உடம்பு வந்து ஒரு பொருளில் இல்லாத ஒரு சத்தை வந்து இன்னொரு பொருளில் இருந்துச்சுன்னா ஒரு கம்பைன் பண்ணி ஒரு கூட்டாக அதை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மூலமாக நம்மளுடைய உணவோடைய அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காய்கறிகளில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சரியான அளவில் சமைக்கலை அப்படின்னா வந்து ரொம்பவே சீக்கிரம் அதிலேருந்து வெளியேறிடும். ஸோ அப்போது அதை கரெக்டாக நம்ம சரியான நியூட்ரிஷன்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம அனிமல் ஃபுட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அனிமல் சோர்ஸ் அப்படின்னு வரும்போது பால், தயிர், இந்த மாதிரியான உணவு, மீட்டு, ஃபிஷ், இந்த மாதிரியான உணவுகளில் வந்து நம்ம தேவையான அளவு நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்போ காய்கறிகள் வந்து தேவையான அளவு காய்கறிகள் நம்ம எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ அந்த காய்கறிகள் வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியான காய்கறிகள் எடுத்துக்கங்க. ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து கசப்பு இருக்கிற காய் எடுத்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரியான காய் அல்லது துவர்ப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் ஒவ்வொரு காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அது என்னதுன்னா அந்த டாலரன்ஸ் இருக்காது. நமக்கு வந்து ஒரு போர் அடிக்காது, நமக்கு வந்து அதிகமாக சாப்பிட்றதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அதே அளவில் அந்த ஒரு வெறுப்பு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அந்த காய்கறியில் வந்து நம்மளுடைய நிலத்தில் விளைவிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுடைய நிலத்துலேயே நீங்கள் விளைவிச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.